ஊட்டத்தொகுப்பு மட்டும் தான் பயன்படுத்துகிறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாட்டி வீட்டில் வந்து திரௌபதி அம்மன் திருவிழா நடந்துகிட்ருக்கு. அதுக்காக தான் வந்து கிளம்பிகிட்ருக்கோம். வண்டியிலே தான் போயிருந்தோம், ஆனால் ரொம்ப வெயில். எப்படியோ ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டோம். கொஞ்சம் காலையில் கிளம்பியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஆனால் நாங்கள் லேட்டாக கிளம்புனதால ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 21 நாள் வந்து திருவிழா நடக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது கடைசி நாள், 18ஆம் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கூத்து பார்க்குறதுக்காக எல்லோரும் பாய் போட்டு இடம் பிடிச்சி வச்சுருக்காங்க. நாங்களும் வந்து போயிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து கோவில். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு சிலை செய்வாங்க, அதாவது துரியோதனனுடைய சிலை செய்வாங்க. அதை வந்து கூத்துலேயுமே வந்து அவரை வந்து சாவடிக்கிற அந்த இது வந்து நடக்கும். அதாவது 18 போர் அப்படின்னு சொல்லுவாங்க, 18ஆம் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் வந்து அந்த சிலையில் வந்து வெட்டுற மாதிரியும் வந்து, அதாவது சண்டை நடக்கிற மாதிரி, அவரை கொல்ற மாதிரியான ஒரு நிகழ்வு தான் வந்து நாடகத்துலேயே நடித்து காமிப்பாங்க. இதுலேயுமே வந்து அந்த மாதிரி தான் நடிப்பாங்க. இங்கே பாருங்கள், அந்த சிலைக்கிட்ட தான் நான் போயிட்டுருக்கேன். சிலை வந்து இப்போ தான் செஞ்சிட்ருக்காங்க. இதுதான் அந்த சிலை. ஃபுல்லாக வந்து மண் வச்சு பெருசாக, ரொம்ப பெருசாக செய்வாங்க, செஞ்சுட்டு இருந்தாங்க. இது மேலே பார்த்திங்க அப்படின்னா நல்ல கலர் டிசைன்லாம் போட்டு ரெடி பண்ணுவாங்க. அது ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த சிலை. இந்த மாதிரி திருவிழா உங்கள் ஊர்லலாம் நடந்திருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது திரௌபதி அம்மனுக்குன்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து தனியாகவே வந்து ஒரு கோவிலே வந்து இருக்குது. அதனால் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வருஷம் முடிஞ்சது அப்படின்னா ஒரு வருஷம் செய்ய மாட்டாங்க. அடுத்த வருஷம் வந்து இந்த திருவிழா வந்து செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு வருஷம் விட்டுட்டு ஒரு வருஷம் அப்படியே வந்து கண்டினியூஸாக எப்போவுமே பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக, ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. இது வரைக்கும் 21 நாள் வந்து இது நடந்துகிட்ருக்கு. இது வந்து கடைசி நாள். எனக்கு தெரியாது அதுக்குள்ளே போகணுன்ட்டு நான் பாட்டு போனேன். அப்புறம் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு அங்கெல்லாம் போகக்கூடாதுமா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டேன். இதுதான் அந்த சிலை. இது வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி நாளைக்கு தான் வந்து, இங்கே இவ்வளோ க்ளோஸாக வந்து பார்க்கவே முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும் நாளைக்கெல்லாம். நாங்களுமே வெயிலில் ரொம்ப நின்று தான் பார்த்தோம். அதை நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அந்த சிலை. நாளைக்கு இங்கே வந்து அந்த நிகழ்வு வந்து நடத்துவாங்க. அதாவது அந்த போர் சண்டை, 18ஆம் போர் சண்டையை வந்து நம்மளுக்கு வந்து நடித்து காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டோம், கூத்து பார்க்குறதுக்காக வந்துட்டோம். அஸ்வதி வந்து பலாப்பழம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அங்கேயே வந்து பூ விற்றுட்டு இருந்தாங்க, அதை வாங்கி கட்டிகிட்டு இருந்தோம். ஏன்னா நாளைக்கு திருவிழா வச்சுக்கிறதுக்காக. கூத்துமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லோரும் இப்படி தான் வந்து பாய் போட்டு உக்காஞ்சி எல்லோரும் கூத்து பார்ப்பாங்க. தூங்குறவங்களும் தூங்குவாங்க, ஆனால் வந்து கூத்தாடுறவங்க வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி எழுப்பி விட்ருவாங்க. நல்லாயிருக்கும். இதுதான் அந்த கூத்து வந்து ஆடிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பட்டாசெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்து வெடிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா தவசு மரம் ஏறுறது, அதோட வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அந்த 21 நாள் கூத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதம் இருக்குது இல்லையா, அதோடைய ஸ்டோரியை தான் வந்து அப்படியே வந்து நாடகமாக நடிச்சிருப்பாங்க. அப்படி வந்து இந்த துகில் உரியறது, தவச மரம் ஏறுறது, அது எல்லாமே வந்து நான் வந்து பார்த்துட்டு தான் போயிருந்தேன். இது ஃபைனல் டே, லாஸ்ட்டு நாளுன்றதால அதுக்கப்புறமா வந்திருந்தேன். எனக்கு என்னவோ மகாபாரதத்து மேலே இப்போ ஒரு ஆசை, படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. யாருக்கெல்லாம் மகாபாரதம் வந்து பிடிக்கும், யாரெல்லாம் வந்து படிச்சிருக்கீங்க, யாருக்கெல்லாம் ஃபுல் ஸ்டோரி தெரியும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கூத்து நடிக்கும்போது அவங்க கொஞ்சம் காமெடியாகவும் நடித்து காமிக்கிறாங்களா, அதனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெண்டு மருதாணி அரைச்சி கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தா, கூத்து பார்க்குற இடத்துலையே அவள் கொஞ்சம் வந்து கொடுத்துருந்தா. அப்புறம் நானும் அஸ்வதி 2 பேரும் வந்து வச்சுட்டு இருந்தோம் கையில். நிறைய பேர் கோனெல்லாம் கூட கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல உட்காந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது. ரொம்ப கூட்டம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்ட்டு. ஃபுல்லாக பெரிய இடம், எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஊரில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. என்னோடய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட பார்த்தேன். இப்போ தான் வந்து இந்த கதையுடைய, அதாவது துரியோதனன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து என்ட்ரி ஆகுறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா பயந்துகிட்டே வந்தார். ஏன்னா இது வந்து ஒரு சண்டை, 18 நாள் போர் அப்படின்றது.
அதில் 18வது நாள் இவரோட வீரர்கள் எல்லாருமே, சொந்தக்காரங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. கடைசி நாள் வந்து 18வது நாள். அதில் வந்து இவருக்கு ஒரு பயம், எல்லாருமே வந்து சாகடிச்சிட்டாங்க, நம்மளையும் சாகடிச்சிருவாங்க அப்படின்றதுனால அவர் பயத்தோடவே இருப்பார். இந்த நாடகம் அதுதான். இவர் பீமான்னு சொல்லலாம். சத்தமாக சொல்லு. நீ சத்தமாக சொன்னால் ஓடிடுவாங்க. வீடியோ வந்தோன்னு தான் சொல்லுவேன். சத்தமாக சொல்லு. பீமான்னு சொல்லி ஓடிடுவோம். ஜல்லியா மருமவனா மருமவனா எங்கேயா போனாலும் மருமவனா 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 திரும்பி போட முடியும் மருமவனா மருமவனா ஓ மருமவனா எங்கேயா போனாலும் மருமவனா படுத்துக்கிறாங்க. இப்படிதான் வந்து ஓடி ஓடி ஒளிஞ்சு கீழெல்லாம் இறங்கி வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அஸ்வதிக்கு ரொம்ப சந்தோஷம், அதை பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. ஐயோ